இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம், கடுகு போட்டு கொஞ்சம் வெடிக்க விடுங்க. கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. வெங்காயம் 2 அல்லது 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்னமாக நறுக்கிய பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு பருப்பு. அரிசியை போட்டு லைட்டாக ஒரு வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு ஒரு கிண்டுங்க. ஒரு கொதி வந்தோன்னே விசில் போடலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் திறந்து பார்க்கலாம். சூடான பருப்பு சாதம் ரெடி. அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது கூட லைட்டாக தேங்காய் துருவி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம்.